போராடுபவர்களை மிரட்டுகிறாரா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா? நீங்க இந்த போராட்டத்துல ஏன் இறங்குனீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன அட்வைஸ் பண்ணி தான் அமிச்சாங்க. நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்தால்தான் நீட்டை நீக்க முடியுமா? பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லாம நீட்டை ரத்து செய்ய முடியாது. தாவேகாவினரால் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை நடவடிக்கை எடுப்பாரா விஜய்? சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளர் செய்ய சொல்லியிருக்கீங்களா? சிஜேபியிடம் அடிபணிந்ததா பிஜேபி? Thank you friends. சிஎம் விஜயை பங்கம் செய்த இயக்குனர் ப. ரஞ்சித். மலம் அல்லவன் டாக்டர் பத்தி நீ பேசுறல்ல, நீ ஏன் ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருக்கிற, நீ எப்ப அதை பத்தி பேச போற? இது போல பல விஷயங்கள் அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரேப் சிங்கர் அறிவு தலைமை செயலகத்துல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்ப சிஎம் பார்த்தாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா அவர் சிஎம்லாம் பார்க்கல, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை தான் பார்த்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நீ அப்பா இதெல்லாம் பண்ற, இப்ப விஜய் குரல் கொடுக்கறதுனால நீட்டை ஒழிச்சிட முடியாது, நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டி இருக்கணும், இதெல்லாம் நீ பண்ணாத, உனக்கு என்ன வேலையோ அதை பாரு, இதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற துணியில அவர் பேசியிருக்காருன்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம என்ன சார் நினைக்கிறது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத போகணும். ஆதவ் அர்ஜுனாவை தாண்டி விஜய் எடுத்துக்கோங்க, தாவேகாவினர் எடுத்துக்கோங்க, இவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்துல ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, பொய்யான வாக்குறுதியில இங்க எப்படி மக்கள்கிட்ட விதைச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்கணும். என்னன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல விஜய் அவர்கள் சொல்றாரு, என்னால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நான் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறேன். ஏதோ மற்ற கட்சி மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு உங்களை அம்போன்னு விட்டுறதுக்கெல்லாம் நான் வரல. என்னால முடியும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இந்த தேர்தல் அறிக்கையில நான் கொடுத்துருக்கேன், வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் விஜய். இதுல பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்தாரு. நீட் அப்படின்றது பிரதானமா இருந்தது. நீட்டை நான் ஒழிப்பேன், ஒழிக்காமலாம் நான் விட மாட்டேன். தாவேகா ஆட்சி வந்த உடனே, நான் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே இந்த நீட்டை நான் விளக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது இப்போ என்ன சொன்னாரு, திமுக ஏமாத்தினாங்க, நீட்டை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, 5 வருஷத்துல நீட்டுக்காக ஒண்ணுமே பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் ஏமாத்திட்டாரு, மு.க. ஸ்டாலினை ஏமாத்திட்டாரு அப்படின்னு வச்சாங்க, கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை வச்சுதான் அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. இப்போ ஓட்டு வாங்கி அவங்க முதலமைச்சரா இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ ஆதவ் அர்ஜுனா தெருக்குறள் அறிவு இருக்கிறார்ல, அவர்கிட்ட சொல்ற விஷயம் என்ன, மெஜாரிட்டி நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டி இருந்தாதான் நீட்டை ஒழிக்க முடியும். சிஎம் விஜய் குரல் கொடுக்கறதுனாலயோ இல்ல மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுனாலயோ இங்க நீட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாருல. அப்போ யார் வேணாலும் அழுத்தம் கொடுக்கலாம் பிரதமருக்கு, ஆனா மெயின் மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி இப்பதான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இதுதாங்க உண்மை. இங்க நீ திமுக ஆட்சி இருக்கும் போதும் சரி, அதிமுக இருக்கும் போதும் சரி, தமிழ்நாட்டில இருந்து எந்த அளவுக்கு ஒன்றிய கவர்மெண்ட்டுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அதன் அடிப்படையில தான் சட்டப்பூர்வமாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, அரசு ரீதியாகவும் சரி, இங்க இருந்த திமுக தலைமையிலான அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார். சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. 1 கோடி கையெழுத்துக்கும் மேலாக கையெழுத்துக்களை வாங்கி என்ன பண்ணாங்க, அனுப்புனாங்க. எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ நெருக்கடி கொடுத்தாங்க, கொடுக்காமலாம் கிடையாது. ஓகேவா? ஆனா இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, மெஜாரிட்டி இருந்தாதான் அங்க நீட்டை ஒழிக்க முடியும் அப்படின்னா, அப்ப நீங்க எந்த பேஸ்ல நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க? அப்ப இது ஒரு வகையில மக்களை ஏமாத்துற மாதிரி தானே, நம்ப வச்சு கழுத்து அறுக்கிற மாதிரி தானே. அதனால முடியாதுன்னு அப்பவே தெரிஞ்சிருக்கு, நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்பவே நீங்க என்ன சொல்லிருக்கலாம், ஏங்க இதேதாங்க திமுக ஸ்டாண்டும், திமுக மக்களை ஏமாத்தல, திமுகவால முடியல, மெஜாரிட்டி இருந்தா தான் நீட்டை ஒழிக்க முடியும்னு ஏன் நீங்க அப்போ திமுக மேல ஒரு பொய் பிரச்சாரத்தை நீங்க சொன்னீங்க? இப்ப திமுக இங்க இருந்துட்டு நீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மசோதா நிறைவேற்றி ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க, போராட்டங்கள் பண்ணி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு முடியும் அப்படின்றதான் நாங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு நீட்டை எங்களால முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களே. இப்ப நீட்டு உங்களால முடியாது, ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆதவ் அர்ஜுனா, சொல்லிட்டாரா? குரல் கொடுத்தாலும் முடியாது, அது விஜய் குரல் கொடுத்தா, ஆமா விஜய் குரல் கொடுத்தாலும் இங்க நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரா? இது ஒண்ணு. இன்னொன்னு, இது உங்களுக்கு தேவையில்லாதது. அறிவை கூப்பிட்டவர்கள், ஆக்சுவலா அறிவு சிஎம்ஏ சந்திக்கல, நான் ஆதவ் அர்ஜுனா தான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க, நீங்க போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னா, அப்போ போராடுபவர்களை மிரட்டுகிறாரா ஆதவ் அர்ஜுனா அப்படின்றத இங்க பார்க்கணும். அப்போ யாரு போராடினாலும்
நீங்க என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி தான் கூப்பிட்டு இது உங்களுக்கு தேவையில்லாதது, விஜய் வந்து குரல் கொடுக்கலன்னா இங்க வந்து நீட்டு ஒழிக்க முடியாது, குரல் கொடுத்தாலும் நீட்டு ஒழிக்க முடியாது அப்படின்னா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப எது பேசுறீங்க? அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க. பாஜகவை நாங்க சாஃப்ட் கார்னரா தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க தேவைப்படுற நேரத்துல மட்டும் தான் ஒன்றிய பாஜக அரசை நாங்க எதிர்ப்போம். மத்த டைம்ல நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப இது தேவையில்லாத டைமா? அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, ஆமா. தாவேக்கா அமைதியா இருக்கிறாங்கல்ல. அப்ப இது வந்து தகுந்த நேரம் கிடையாதா? தேவையில்லாத டைமா? அப்ப இது வந்து உங்களுக்கு வந்து முக்கியமானது கிடையாதா? மாணவர்கள் அங்க ரத்தம் சிந்தி வீதியில போராடிட்டு இருக்காங்கல்ல. நீங்க இங்க ஜனநாயகன் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. போராடுறவங்களுக்கு விட மாட்டேன்றீங்க. அப்போ உங்களோட ஐடியா என்ன? அப்போ நீங்க யாருக்கு இங்க வேலை செய்றீங்க? எந்த ஆட்சிக்கு நீங்க வேலை செய்றீங்க? மக்களுக்கான ஆட்சி செய்றீங்களா? இல்ல பாஜகவுக்கான ஆட்சி செய்றீங்களா? அமைச்சர் ஒருத்தரே என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. இதுதான் இவங்களுடைய நிலைமை. நேத்து நேத்து இவங்க பண்ண அலப்பறைகள்லாம் இருக்குல்ல. இந்த அமைச்சர்கள் பண்ண அலப்பறைகள் போய் கண்ணீர் தியேட்டர்ல வடிக்கிறாங்க. அழுவுறது, இலவசமா டிக்கெட் குடுக்குறாரு, பாப்கார்ன் வாங்கி இதுதான் திருவிக இவங்களுக்கு எம்எல்ஏ பிரச்சனைமா? எல்லாம் கை குழந்தைய அழைச்சிட்டு படம் பார்க்க போயிருக்காங்க சார். எம்எல்ஏ அவர்கள் கை குழந்தை கூப்பிட்டு வந்து என்ன 3 பண்ணிருக்காரு? மாச குழந்தைய அழைச்சிட்டு ஆக்சுவலா எதுக்கு அது எவ்வளவு டிஃபிகல்ட் இருக்கு. ம். தியேட்டருக்கு நம்மளே போறோங்க. பெரியவங்க நம்மளே ஏஜ் பர்சன் போறோம்னு ம். வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற அந்த டிடிஏ சவுண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதிர்வுகளை ம். உண்டும். அந்த ஃபைட் சீன் காது நம்மளுக்கு ஆமா. கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்பீக்கருக்கு கீழலாம் அதுவும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு டேன்ற கிடைச்சிச்சுன்னா பட்சத்துல ரசிகர்கள் அது கத்துவாங்க. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. படத்தை முழுசா பார்க்க முடியாது. ஆமா. விஜய் என்ன டைலாக் பேசுறாரு, என்ன ஸ்டெப் ஆடுறாரு, அது என்ன பேசுறாருன்னு கூட நம்மளால கேட்க முடியாது. முடியாது. கத்திக்கிட்டு இருப்பாங்க, பூவை வாரி கொட்டிட்டு இருப்பாங்க, பேப்பரை வாரி கொட்டிட்டு இருப்பாங்க, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆமா. சோ இதன் சூழ்நிலையில நீங்க கை குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு படம் பாக்குறீங்கன்னா உங்க மனநிலைமை என்னவா இருக்கு? இத்தனைக்கும் சர்டிபிகேட் வந்து ஏ சர்டிபிகேட். ஆமா, ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. குழந்தைங்களே கூட்டிட்டு போக கூடாது. சரி, அந்த குழந்தை படம் பார்க்க போறது இல்ல, அது வேற விஷயம். 3 மாச குழந்தை என்ன படம் பார்த்துட போகுது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் நீங்க குழந்தையோட நலனை பார்க்கல. உங்களுக்கு விஜய் மேல அவ்வளவு பாசம் இருக்குது, உங்களுக்கு விஜய் மேல அவ்வளவு வெறியா இருக்குதுன்னா நீங்க போங்க. தனியா போங்க. குழந்தை ஃப்ரீயாவே எதுக்கு என்ன யார்ட்டையாவது பண்ணுச்சு? கொடுத்துட்டு அவ்வளவுதான். பாத்துக்க சொல்லிட்டு போங்க. குழந்தை என்ன பண்ணுச்சு? நீங்க குழந்தை எதுக்கு இது பண்ணி பல விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா போற இடத்துக்குலாம் குழந்தையோட போறாங்க. அது ஒரு பேசும் பொருளா இருக்கு. அதுக்குன்னு தியேட்டருக்குமா? அதான். அது ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. சோ இந்த மாதிரி தான் விஜய் கட்சியினர் வந்து பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு அலப்பறையில் ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த நீட்டை வந்து ஒருபோதும் இங்க வந்து தமிழ்நாடு அரசுனால இங்க ஆட்சி செய்யப்படுறதுனால நீக்க முடியாது அப்படின்றது ஆதவர்ஜனா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இதே ஸ்டாண்ட் தான் திமுகவுக்கும். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து 40 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கூட்டணியோட சேர்ந்து. இந்த 40 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆனா இந்த 40 எம்எல்ஏக்கள் எப்படி அழுத்தம் கொடுத்தாங்களோ, எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா விஜய்னால இன்னைக்கு ஒரு லெட்டர் மோடி அவர்களுக்கு எழுத முடிஞ்சதா? இந்த போராட்டம் குறிச்சு இதுல என்னன்னா விஜய் தரப்புல இருந்து யார பிரதிநிதித்துவம் போய் என்ன பண்ணல, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. எல்லாரும் போறாங்கல்ல. ஏன் விஜய் கட்சியில இருந்து ஒருத்தர் போல, அமைச்சர்கள் ஏன் போல, ஏன் ஒருத்தர் கூட போகல, ஏன் அந்த சிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல? ஏன்னா அங்க ஆதரவு தெரிவிச்சா பாஜகவுக்கு ஆதரவு கேன்சல் ஆயிடும். சோ நாங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறோம், நாங்க பாஜகவுக்கு ஃபேவரா தான் பண்ணுவோம். அதனாலதான் இந்த போராட்டங்களுக்கு ஒரு கடிதம் எழுதல, ஒரு ஆதரவு தெரிவிக்கல. அதே போல எதிர்க்கட்சிகள் இங்க கொடுமைப்படுத்தினாலும் இங்க வசைப்படுத்தினாலும் இவங்க அமைதியா இருக்கிறாங்க. இங்க போராடுற மாணவர்களை கைது பண்றாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. சோ ஒருபோதும் தாவேக்கா நீட்ட இங்க ஒழிக்க மாட்டாங்க அப்படின்றது ஆதவர்ஜனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க நம்ம பிரதானமா எடுத்துக்கணும். பொய்களை மட்டும் சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஓகே சார். இப்ப சிங்கப்பெண் படையெல்லாம் கொண்டு வந்தாங்க பெண்கள் பாதுகாப்புக்குன்னு. தாவேக்கா நிர்வாகிகள்னால தான் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஆற்காடுல வந்து ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. கட்சியில இடம் வாங்கி தர்றேன், வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர் தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து அசிங்கமா போட்டோ எடுத்து அனுப்பி ஒரு ஆபாசமான ஒரு இதுல ஈடுபட்டிருக்காரு. அந்த பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு அந்த பொண்ணுக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவினர்கிட்ட இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குல்ல, அவங்கள தாவேக்கா நிர்வாகிகளை கண்காணிச்சாலே இங்க போதுமானது அப்படின்றதுதான் நம்மளால புரிஞ்சுக்க இல்ல இப்ப முடியுது. அந்த சிங்கப்பெண்ணே வந்து காணும் 2 நாள் ரீல்ஸ் போட்டாங்க, பரபரப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அவ்வளவுதான். படையே காணும். ஆக்சுவலா இந்த கொடுமை நடந்திருக்கு. ம். இந்த கொடுமை நடந்தும்போது சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்க போனாங்க அப்படின்னு ம். நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அந்த பெண்மணி சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு போன் பண்ணி ம். இதுல அவங்க பேக் அடிச்சாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆமா. ஆனா சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க. சிஎம் செல்ல இருந்து சரியா வந்து அவங்களுக்கு பதில் கிடைக்கல. ம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கேயும் சரியா நீதி கிடைக்கல. இன்னைக்கு பொதுவெளியில வந்து பேசிட்டாங்க. ம். இதே மாதிரி தான் தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் மேல ஒரு பெண்மணிக்கு ஆமா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எம்எல்ஏ ஆட்கள் வந்து என்ன கூட்டுப்பாலியல் பண்ணிட்டாங்க, இது எம்எல்ஏக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ம். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ம். அந்த எம்எல்ஏவை ஒரு பெயரளவுக்கு விசாரணைக்குன்னு கூட நீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிடவே இல்லை. போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. அதுக்குதான் சொல்றேன். மாறா என்ன பண்றாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ம். சோ தப்பு செஞ்சவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு,
அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்க அநீதி அப்படின்றத இந்த ஆட்சியில வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இங்க ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அவர் வந்து ஒரு பெண்மணிக்கு கட்சியில நான் உனக்கு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு ஆசை வார்த்தைகளை பேசி பாலியல் சீண்டல் பண்ணி எவ்வளவு கொடுமைகளை பண்ணியிருக்கிறாரு. இதை தட்டி கேட்டா அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்டே பெண்கள் பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்தவன்னு வாக்குறுதி கொடுத்தவர் விஜய் அவர்கள். ஆனா 2 மாசம் கிட்ட ஆயிருச்சு, பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. முதல்ல உங்க கட்சிக்காரங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு முதல்ல வாங்கி கொடுங்க பெண்களுக்கு. அப்படிதான் நம்ம சொல்றோம். இது வரைக்கும் நீங்க பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட குற்றவாளிகள் யாரு? தாவேக்காவினர் நிர்வாகிகள் தான். அதிகமா அவங்கதான் இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாங்க. அப்போ இது வரைக்கும் கட்சி சார்பாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, தாவேக்கா எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் விஜய் சரவணை இது வரைக்கும் நீங்க விசாரணை செய்யவே இல்லை? இப்ப இந்த மாவட்ட செயலாளர் மேல எடுத்த கம்ப்ளைண்ட் என்ன? அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய மானத்தையும் வெட்கத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து ஓப்பனா எனக்கு கொடுமை நடந்தது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு பெண் பொய் சொல்லுவாங்களாங்க? இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா? பொதுவெளியில வந்து பொய் சொன்னாங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எந்த அளவுக்கு எல்லாரும் தப்பா பாப்பாங்க அப்படின்ற ஒரு இது நீங்க பிராக்டிகலா வாங்க. குடும்பத்திலேயே திட்டுவாங்கல்ல, நீ தப்பா பாப்பாங்க, நீ ஏன் வெளில போன, அவ்வளவுதான். கேள்விதான் வரும். ஆக்சுவலா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இது மாதிரி கொடுமை நடந்திருக்குன்னா பார்வை வந்து தப்பா தான் பார்க்கும். இப்போ நீங்க அந்த ஏரியால சரி, அந்த ஊர்லயும் சரி, அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் கவலைப்படாம எனக்கு நீதி வேணும், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, இந்த கட்சிக்காரங்களால எங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, இந்த மாவட்ட செயலர் என்ன மிரட்டுறாரு, எதுவுமே கவலைப்படாம வீதிக்கு வந்து வெளியில வந்து போராடுறாங்கல்ல, நீதி கேட்கறாங்கல்ல, அப்ப இந்த அரசு வந்து ஏன் வேடிக்கை பார்க்குது? கேள்விகள், பல கேள்விகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜய் சரவணன் மேல அந்த பெண்மணி எல்லா ரெக்கார்டும் கொடுத்தாங்க. இவங்களும் ரெக்கார்டு கொடுக்குறாங்க, ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டால ஒரு மெசேஜ் அனுப்புது, வாட்ஸ்அப் கால் பண்ணுது, எல்லாமே ப்ரூஃபோட கொடுக்குறாங்க. அதை கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அப்படின்றதுனால இவங்க தயக்கம் காட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. அப்போ இது மேட்டிருந்து நம்ம என்ன சொல்லணும்னா, தாவேக்கா நிர்வாகிகள் உங்களை யாருன்னா கொடுமைப்படுத்துறாங்களா, இது பண்றாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, கொடுத்த வேஸ்ட் தான். ஏன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்க தவிர அவங்க மேல வந்து எந்த தண்டனையும் கொடுக்க போறது இல்ல. அவ்வளவுதான், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு இங்க நீதி கிடைக்காது அப்படின்றத விஷயம். இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் சிஎம் செல்லுக்கு அனுப்புனேன், நீதி கிடைக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண, நீதி கிடைக்கவே இல்லை, எதுலுமே நீதி கிடைக்கல. நான் செத்தாதான் இங்க நீதி கிடைக்குமா, நான் செத்தாதான் இந்த கேஸ் வந்து இவங்க சீரியஸா எடுப்பாங்களா, அதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். நான் சாகுறேன், அப்படி செத்த பேருக்காவது எனக்கு நீதியை கொடுங்க அப்படின்ற அந்த அம்மா அவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாங்கல்ல. அப்போ அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத போகணும். ஸோ இந்த ஆட்சியில கொடுமைகள் நடக்குது அப்படின்றது மட்டும் தான். இந்த கொடுமைகளை எடுத்து நம்ம சொன்னா கூட கைது நடவடிக்கை வருவாங்க. ஏன்னா இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க மேல அவதூறு பண்ணாலே வந்து கைது நடவடிக்கை தானே வர்றாங்க. ஆக்சுவலா ஆளுங்கட்சியினருக்கு விமர்சனம் வேணும். விமர்சனம், அதாவது பழுத்த மரம் கல்லடி படம் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கல்லடி படப்படதான் அதை வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களே மெருகேத்திப்பாங்க, திருத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆளுங்கட்சியினர் மேல விமர்சனங்கள், கருத்துகள் முன்வைக்கப்படும். அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கணும். நீங்க எனக்கு கருத்து சொல்லக்கூடாது, விமர்சனம் சொல்லக்கூடாது, கேட்டா அவதூறு வழக்கு அப்படின்னு சொன்னார். ரமேஷ் அவருடைய வழக்கில் என்னாச்சு? நேற்று உயர்நீதிமன்றம் கொண்டு வைத்தாங்களா? எடுத்ததுலாம் அவதூறுலாம் இதெல்லாம் என்னங்க அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு உங்க ஆட்சியாளர்கள் மேல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைப்பாங்க. அதை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டு பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் அவதூறு வழக்குன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தாவேக்காவில் ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு கொடுமைகள் நடக்குது தாவேக்காவினரால. ஆனா இந்த அரசு வேடிக்கை மட்டும்தான் பாக்குது, கையை கட்டி கொண்டு வேடிக்கை பாக்குது. விஜய் அவர்கள் என்ன செய்யறாருன்னு தெரியல. ஏன் எம்எல்ஏவை காப்பாத்துறாரு, ஏன் மாவட்ட செயலாளரை காப்பாத்துறாரு அப்படின்னு தெரியல. நடவடிக்கை எடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இன்னைக்கு பெண்கள், அந்த அம்மா சொல்றாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் வீதிக்கு வந்துட்டேன், என்ன போல பல பேர் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க அப்படின்னா அப்ப ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குதா? அப்ப இதுல காவல்துறை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து அந்த விஜய் மோகன் அவர்களை, மாவட்ட செயலர் விஜய் மோகன் அவர்களை எந்த அளவுக்கு விசாரணை செய்ய போறாங்க இப்படின்னா பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு விஜய் தான் வாயை திறக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஜனநாயகன் படத்துல குட் டச் பேட் டச் எல்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அதை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா நீங்க இப்ப சொன்னீங்களா ஜனநாயகன் படத்துல வந்து குட் டச் பேட் டச் சபாநாயகர் சொல்லியிருக்கிறாருங்க, ஜனநாயகன் படத்தை பார்த்தா மூளை வளர்ச்சி வரும், சுறுசுறுப்பா இருக்கும், மூளை நல்லா வளரும், மூளைக்கு நல்லது அப்படின்னு சொன்னார்ல.
அதை முதல்ல உங்க நிர்வாகிகளுக்கு கூப்பிட்டு காட்டுங்க. பேட் டச், குட் டச் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்க நிர்வாகிகள் வெளியே வந்து பண்ற அலப்பறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு சபாநாயகர் பேசுற பேச்சாங்க இது. சபாநாயகர் நடுநிலையா இருக்கணும். நீங்க விஜய்க்கு வந்து ஆதரவாளரா இருக்கீங்கன்னா நீங்க விஜய் ஆதரவாளர்னு சொல்லிட்டு போயிருங்க, இல்ல அமைச்சராயிருங்க. நீங்க சபாநாயகர் நடுநிலையா இருக்கணும். ஒரு சபாநாயகர் ஒரு ஆக்சுவலா ஒரு மாநிலத்துல ஸ்டூடெண்ட்டுகளுக்கு கல்வியை கொடுக்கணும். கல்வியை கொடுத்தா மூளை வளர்ச்சி அடையும், மூளை நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். காலையில எழுந்து புக்கை படிக்கணும், என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டா மூளை வளர்ச்சி அடைஞ்சுமா, மூளை சுறுசுறுப்பா இருக்குமா, மூளை மங்கி தான் போகும் படத்துல. இப்ப சினிமாவில் டிவியில குழந்தைகள் எதுக்கு நம்ம பார்க்க வேணாம்னு சொல்றோம், போன கையில எதுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம், அதுல பார்த்தாங்கன்னா அந்த மூளை மங்கி போயிடும், மழுங்கி போயிடும். ஆமா, அது வந்து வளராது, சுறுசுறுப்பு அடையாது. ஆனா ஜனநாயகன் படத்தை பாருங்க, சுறுசுறுப்பா என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல. இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து என்ன பண்ண வெக்கப்படணும் அப்படின்றத நான் இங்க உறுதியா சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 4.5 வருஷம் எப்படி இன்னும் எதெல்லாம் நம்ம பார்க்க போறோமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் மனநிலைமை இருக்குது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து பயங்கரமா விளாசி இருக்காங்க சிஎம். நீங்க தலித் அமைச்சர்கள் 8 பேரை வச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், வேணா பெருமைக்காக நீங்க சொல்லிக்கலாம், நாங்க இத்தனை பேருக்கு இடம் சீட்டு கொடுத்துருக்குறோம், 8 பேர் இருக்கிறாங்க தலித் அமைச்சர்கள்னு. ஆனா அவங்களால ஒரு வேளை கூட உருப்படியா ஆகல, எதுவுமே அவங்க வந்து செய்யல அப்படின்ற மாதிரி பயங்கரமா காட்டமா பேசியிருக்காரு சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தலித் அமைச்சர்கள் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்றதான் பேரு. ஆனா இந்த தலித் அமைச்சர்களால தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளை இவங்க எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க, இவங்க பவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதா கேள்வியா இருக்கு. இப்போ ஒரு பக்கம் இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு 5 கொள்கை தலைவர்கள். இதுல 5 கொள்கை தலைவர்கள்ல அம்பேத்கர் ஒருத்தர், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுல பிரச்சனை நடக்குது சேலத்துல, இன்னும் அந்த சிலையை திறக்கவே இல்லை. இதுல தாவேகானுடைய நிலைப்பாடு என்ன, அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உங்க கொள்கை தலைவருக்கு ஒருத்தருக்கு சிலை திறக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அப்ப அரசு வந்து முன் வந்து எங்க கொள்கை தலைவர்களை எப்படிப்பா நீங்க திறக்க வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன கேள்வி இருக்கா? அதே போல தலித் அமைச்சர்கள் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க தாவேகா அமைச்சரவையில, இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்க ஏன் குரல் கொடுக்கல அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஆக்சுவலா ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, வன்னியரசு மேல எனக்கு முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு வகையில நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் அமைச்சரான பிறகு அவர் பவரை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு தலித் சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறாரு. ராஜ்மோகன் என்ன செஞ்சிருக்கிறாரு, கமலி என்ன செஞ்சிருக்காங்க, இன்னும் மற்றும் பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத இங்க கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜ்மோகன் தலித்தா அப்படின்னு 70 தொகுதியில நிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரு ஆக்சுவலா வந்து தாவேக்கா வரதுக்கு முன்னாடி ஒரு பிரபலம் யூடியூபர், பிரபலம் மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எல்லாமே பண்ணிருக்க பிரபலம். அப்படி இருக்கும்பொழுது தலித்துக்காக அவர் என்ன குரல் கொடுத்திருக்கிறாரு, தலித் சமுதாயத்துக்காக எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு, அப்பெல்லாம் அவர் எங்க போனாரு அப்படின்ற கேள்விதான் ரஞ்சித் அவர்கள் முன்வைக்கிறாரு. சோ இப்ப தலித் அமைச்சர்கள் 8 பேர் இருக்கிறோம், எந்த அமைச்சரவையில செய்யாதது, எந்த முதலமைச்சரும் செய்யாதது ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சுட்டாரு, 8 தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பெருமை பாராட்டிக்கணும், அதனால என்ன யூஸ், வேஸ்ட், ஒரு யூஸும் கிடையாது. சோ அந்த தலித் அமைச்சர்கள் தலித் சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க, அவங்க பவர்களை யூஸ் பண்ணி இது வரைக்கும் அந்த சேலம் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை திறக்காம இருக்கிறாங்க. உங்க கொள்கை தலைவருங்க, உங்க கொள்கை தலைவருக்கு நீங்க என்ன பண்ணல, சிலையை திறக்கல. அப்ப நீங்க கொள்கை தலைவர்னு பேரளவுக்கு ஷோ கேஸுக்கு தான் வச்சுக்கிறீங்க, உண்மையான கொள்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கல. அது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுதா, அவங்க பார்க்கணும், பாராட்டணும், பரவாயில்லையே இவங்க வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான், எங்களுக்குன்னு கொள்கை தலைவர் இருக்கிறாங்கங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க கொள்கை வகுத்துவத்த கொள்கையில நாங்க வழி நடத்த மாட்டோம், அந்த கொள்கை தலைவர்களுக்கு நாங்க நம்ம போற்ற மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஏங்க அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு தனியா வந்து யாருக்கும் தெரியாம சிலைக்கு மாலை போட்டு போனவர் தான் நம்ம விஜய். அப்ப நீங்க அதுதான் சொல்றேன், இவங்க கொள்கை தலைவர்களை ஷோகேஸுக்கு தான் வச்சிருக்காங்களே கண்டி, அதுல எந்த அளவுக்கு கொள்கை தலைவர்களை உயர்த்தணும் போற்றணும் அப்படின்றது தெரியல. அப்படின்னா இந்த சேலம் மாவட்டத்தில் நடந்த தலித் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு குரல் எழுப்பினாங்க, பொதுவெளியில எந்த அளவுக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க அப்படின்ற கேள்விகளை தான் ரஞ்சித் அவர்கள் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. ஒட்டு மொத்தத்துல இந்த தலித் அமைச்சர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேரளவுக்கு தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க பவர் நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சித் அவர்களும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, இவங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய மாணவிகள் வந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி இன்னுமே போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரதமர் மோடி அவங்க கூட மிட் நைட்ல வியாழக்கிழமை நைட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. நான் வந்து ஒரு மசோதா நிறைவேற்ற போறேன், வெள்ளிக்கிழமை நடக்கக்கூட அந்த கூடும்ல அமைச்சரவை, அதுல வந்து இதுக்காக நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு உறுதி அடிச்சிருக்காங்க. நிஜமாவே வந்து பிஜேபியினுடைய
நிஜமாவே மோடி அவர்கள் சொன்னாங்களா அப்படின்றது ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சிஜேபி கிட்ட பிஜேபி தோல்வி அடைஞ்சிடுச்சா? ஆக்சுவலா கடைசியில என்னையும் இது மாதிரி மாத்திட்டீங்களாப்பா ம், அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ம், ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் புதுசு. ம். ஆக்சுவலா வீடியோ போடுவாரு, மன் கி போடாமலாம் இல்ல. பாத்ல பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். போடுவாரு, வீடியோ போடுவாரு. அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், பின்னாடி ம், வந்து ப்ராம்ப்டர் இருக்கும். ம், ம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேமரா வச்சு எடுப்பாங்க, ம், லைட்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். ம். ஆனா ஒரு போன்ல இது மாதிரி செல்ஃபி வீடியோலாம் எடுத்து இது வரைக்கும் போட்டிருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது ஆமா. அப்படின்றது. ஆனா அவரையும் இந்த ஜென்சி கிட்ஸுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க போல. இந்த ஜென்சியோட இளை தலைமுறையினருக்கு அவரே கொண்டு வந்துட்டாங்க. ஆப்ட் இதெல்லாம் ஆயிட்டாரு. பண்ணோம்ப்பா, ம், ரீல்ஸ் எல்லாம் போடணும்ப்பா, இந்த மாதிரி வீடியோ போடணும், நம்மளே ப்ரிப்பேர் ஆகி போடணும். ம், அது ஒரு ஆளை வைத்து எடுக்க வச்சு அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ம், ஏன்னா அது ஆளை வச்சு எடுத்து எடிட்டிங் பண்ணி போடணும். ம். இதுனா போனை எடுத்தோமா, இப்படி வச்சோமா, செல்ஃபி வீடியோல நம்ம போட்டு போயிட்டு ஆமா. இருக்கலாம் அப்படின்னு. கடைசியில அந்த மனுஷனையும் என்ன கடைசியில பிரதமரையும் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள வலிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு வகையில இது வந்து பாத்தீங்கன்னா சிஜேபிக்கு அடிபணிந்துருச்சு பாஜக ம். அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் போராட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து வலுவடைந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆமா. மாதிரி ஒரு போராட்டம் வீரியம் அடையுமா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இங்க எப்படி நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, ஆமா. அந்த மாதிரி டெல்லியில நடந்தது. ஆக்சுவலா அதனுடைய நீட்சி தான் மாணவர்கள் அங்க பண்ணதுக்கு எதிரொலி இங்க வந்து ஆதரவு வந்தது. ம், ஒருவேளை அது மாதிரி வந்துருமோ, நம்ம ஆட்சிக்கு ஆபத்தாயிருமோ அப்படின்ற ஒரு அஞ்சு தான் இன்னைக்கு மாணவர்களை என்ன பண்றாங்க, கொடூரமா என்ன பண்றாங்க, கைதுகள் செய்யறாங்க. கிளாஸ் ரூம்ல போய் கைது செய்யறது, ம். 5 பேர் நடந்து போனா போய் கைது செய்யறது, இந்த அளவுக்கு கொடுமை எங்கேயுமே நடந்தது இல்லை. ஆமா. தமிழ்நாட்டில் அதுவும் நடக்குது. மாணவர்கள், ஆமா, படிக்கிற நம்மளுடைய மாணவர்கள். எதிர்காலம், இந்தியாவுடைய எதிர்காலம் மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னு போனாரு. ம், ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. கேஸ் போட்டுருவேன், கஞ்சா கேஸ் போட்டுருவேன், ரிமாண்ட் பண்ணிடுவேன், இப்படிலாம் மிரட்டுறாங்க. ம். ஸ்டூடெண்ட்டை மிரட்டுறாங்க. போராட்டம் பண்ணது ஒரு குத்தமையா, எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க போராடுறோம், இது குத்தமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஸோ இப்படியெல்லாம் போராட்டங்கள் வெடிக்கும் பொழுது இது இன்னும் ரொம்ப அதிகமாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் அர்ஜென்டா நைட்டா வீடியோ போடுறாரு. இதுல வந்து என்னன்னா, மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்ம நம்பணுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆமா. ஏன்னா அவரு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இந்த 12 வருஷத்துல எவ்வளவோ வாக்குறுதிகள் மறக்க கொடுத்திருக்காரு. முடியாததுன்னா அந்த 15 15 லட்சம் தான். லட்சம் ஊழல வந்து கருப்பு பணத்தை மீட்டு ஆ. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 5 பைசா கூட வரல. ஆனா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்லையா, போடு 100 ரூபாய் பெனால்டி போடு, இது மாதிரி அதிகமா காசு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்களா போடு, இவ்வளவு அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வந்திருக்கா, அதுக்கு ஒரு பேமெண்ட் போடுன்னு ஏடிஎம் சொல்லிட்டு மாத்தி யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா எல்லாத்தையும் எடுத்து அவங்க சைடுல இருந்து, ஆமா, எடுத்துட்டாங்க. அவங்க சைடுல இருந்து ஒரு 10 ரூபாய் கூட நம்மளுக்கு வரலன்னு வரல. வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருடைய வாக்குறுதி எப்படி நம்புறது ம். அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இருந்தாலும் அவர் பொறுப்புணர்ச்சியா வந்து என்ன பண்றாரு, வீடியோ போட்டிருக்கிறாரு. சரி நம்புவோம், நம்பி ம். பார்ப்போம் செய்யறாரா இல்லையா அப்படின்றது. இந்த நீட்டுனால எவ்வளவு மாணவர்கள் இங்க பாதிப்படைந்து இருக்கிறாங்க, இந்த நீட்டுனால எத்தனை மாணவர்கள் நம்ம இழந்திருக்கிறோம், நம்ம ஒரு தமிழ்நாடு மாணவர்கள் எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், நீட்டு விலக்கு, இது மட்டும்தான் ஒரே ஒரு எய்ம். இதை ம். பண்ணிட்டாங்கன்னா இங்க மாணவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு. இப்போ சோனம் வாங்ஸு கூட என்ன பண்ணிருக்காரு, உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்கிறாரு. 26 நாள் விரதம் ஆமா. இருந்து தான் முடிச்சிருக்காங்க. எல்லாம் மோடி அவர்கள் விட்ட அந்த வீடியோலனால தான் ம். இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். ம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மோடி அவர்கள் வீடியோல சொன்ன வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாரு எப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்ப ரீசெண்டா கூட நயினார் நாகேந்திரன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்டு முக்கியம்தான், இல்லைன்னா 2 கோடி 3 கோடி கொடுத்து டாக்டர் சீட் வாங்குவாங்க, ஸ்டிச்சர்ஸ் எல்லாம் போடும்போது, ஆபரேஷன் பண்ணும்போது அந்த கத்திரிக்கோலையும் உள்ளே வச்சு இது இப்ப பண்ணிடுவாங்க. நீட் எழுதி போறதுனால யாருமே லஞ்சம் கொடுக்கறது இல்லையா, ம். எங்கேயுமே பணம் வாங்குறது நீட்லயே இல்லையா, முறைகேடு நடக்குது இல்லையா? முறைகேடுகள் நடக்குதுங்க. நீட்டிலே முறைகேடுகள் நடக்குது. அதுவே உங்களால சரி செய்ய முடியல. அதான் ஒரு வாதத்துக்கு ஒரு பேச்சுக்கு வேணா சொல்லிட்டு போலாம். ம். நீட் இல்லைன்னா இங்க 2 கோடி தரணும், 3 கோடி. இப்போ மட்டும் நீட் எழுதிட்டு மட்டும் போனா யாரும் காசு வாங்குறது இல்லையா, லஞ்சம் வாங்குறது இல்லையா. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், மத்தபடி வேற முட்டு எதுவும் இல்ல. கொடுக்கணுன்றதுக்காக அவங்க இது மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.